என்னதான் காவேரிக்கு விஜய் மேலே கோவம் இருந்தாலும் அம்மா பொண்ணுன்ற பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே க்யூட்டாக காட்டியிருக்காங்கங்க. உண்மையாலுமே அந்த குட்டி காவேரியும் சரி, அம்மா காவேரியும் சரி 2 பேரும் பேசிக்கிற விதம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் டே, அதாவது மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் தான். ஸோ அம்மா இல்லை அப்படின்றத வந்து அம்மு ஃபீல் பண்ணுறதும், அதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி ஃபீல் பண்ணி பேசுகிறதும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து விஜய் கிட்ட பேச வரப்ப விஜய் வந்து இல்லை வேண்டாம், அம்மா வந்து ஸ்கூலுக்கு வர வேண்டாம், அவள் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கட்டாயமாக கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அம்மாவை பற்றி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கப்ப இந்த மாதிரி நீங்கள் அதாவது காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து தத்து கேட்டிருக்கக்கூடாது. ஏன்னா 3 மாதம் பழகின எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெற்றவர் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சது என்னோட தப்பு தான், நான் அப்படி கேட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் வந்து நம்ம 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி கேட்பாங்களா, வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை காரணமாக காட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அது எப்படி ஒரு பொண்ணு வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து விஜய் வந்து மறுநாளில் ஈவினிங்கே வந்து வீட்டுக்கு போகிறாரு விஜய். ஸோ அங்கே போனோடனே காவேரி வெளியில் பார்க்குறாங்க. உள்ளே போகலாமா, அம்மா என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா சாரதம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து விஜய் கொடுக்கறக்காக வந்திருக்காரு. ஆனால் காவேரி வந்து சாரதம்மா கிட்ட வாங்கக்கூடாதுன்ற மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் சாரதம்மா வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோனை வாங்கிட்டு யமுனாக்கிட்டேயும் கங்காக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை ஃபோன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு, இந்த மாதிரி மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து அவள் போகிறா அப்படின்ற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து இது அப்படியே தொடர்ந்து மாமா கிட்ட வந்து சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் மாமாவுக்கும் காவேரிக்கும் அந்த மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இதாக போயிட்டுருக்கு ட்ராக்காக. அதுக்கப்புறம் வந்து அதாவது காவேரி கிட்ட வந்து நம்ம சாரதமாக கேட்குறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு நானும் வரேன் மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறப்ப, இது என்னது இது மதர்ஸ் டே ஃபங்க்ஷன்னா அப்பா வருவாங்க அம்மா வருவாங்க, நீ எதுக்கு வர அப்படின்றப்ப, இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிட்றாங்க போல். ஸோ நல்லபடியாக பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கான எபிசோடும் சொல்லி ஒரு நாளை அப்படின்னும் போட்டிருக்காங்க. ஸோ அது காவேரியும் அவங்க பொண்ணும் பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்காரு நம்ம விஜய். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நான் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.